Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்னும் எமக்கு ரமதானை அடைவதற்கு சில நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்திலே நாங்கள் ரமதான் மாதத்தின் சிறப்புகள், அதன் சட்டங்கள், அதில் பேண வேண்டிய சுன்னாக்கள் என்ற ஒரு ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் படித்து வருகிறோம். இவ்வாறு நாங்கள் படிப்பதனால் எங்களுக்கு ரமதான் மாதத்தை நாம் அடைகின்ற பொழுது உயிரோட்டத்தோடு அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான். அதே நேரத்தில் ரமதான் மாதம் என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம், அந்த மாதத்தை அடையாத அல்லது இந்த ஷாபான் மாதத்தில் அடைவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்ற சமயத்தில் எத்தனையோ பேர் பாக்கியம் இல்லாமல் மரணித்து விடுகிறார்கள். நாங்கள் அந்த மரண செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த ரமதானில் அமல் செய்கின்ற, நின்று வணங்குகின்ற, பரிபூர்ணமாக அதில் நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தருள வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இந்த ஹதீஸ் தொடரிலே இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையாவது ஹதீஸ் படிச்சிருக்கிறோம்? எத்தனையாவது ஹதீஸ்? 19 ஹதீஸ். 19வது ஹதீஸ் படித்தோம். 19வது ஹதீஸ் படித்தோம். அந்த 19வது ஹதீஸ் என்ன சொல்கிறது? எது சம்பந்தமாக பேசுகிறது? என்ன சொன்னது? என்ன தலைப்பு கீழே வந்துச்சு? ரமதான் மாதத்தில் உம்ரா செய்வதன் சிறப்பு சம்பந்தமாக வந்துச்சு. சரி, என்ன சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க? என்னுடன் ஹஜ்ஜி செய்த நன்மை இல்லை என்றால் ஹஜ்ஜி செய்த நன்மைக்கு சமனானது என்று சொன்னாங்க. சரி, இந்த ஹதீஸ் ஒரு பெண்ணுடன் சம்பந்தப்படுகிறது. அந்த பெண்ணின் பெயர் என்ன? இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு அதாவது சொன்னார்கள் இல்லையா? பேர் என்னது? உம்மு சினான். என்ன பேரு? உம்மு சினான். சரி, 20வது ஹதீஸ் ரமதான் மாதத்தில் செய்கின்ற அமல்களில் மிக முக்கியமான அமல்கள். தலையாய அமல் அது ரமதான் மாதத்தில் நோன்பு. இப்போ நோன்பு சம்பந்தமாக நோன்பு நோட்பதன் சிறப்புகள், அதை எவ்வாறு நோட்க வேண்டும், அந்த நோன்பாளி என்னென்ன விஷயங்களை அவர் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அந்த ஹதீஸ்களினூடாக நாங்கள் பார்த்தோம். சரி, இப்போ நோன்புல மிக முக்கியமாக செய்யப்படுகின்ற அமல்களில் ஒன்றுதான் கொடை, தர்மம் இல்லையா? கொடை அல்லது தர்மம் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அல் ஜூத் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்குது, கொடை. இப்போ ஜூத் என்று சொன்னால் கேட்காமல் கொடுக்கிறது. ஒருத்தருடைய தேவையை உணர்ந்து, ஒருத்தர் கஷ்டமாக இருக்குதுன்னு விளங்கி கேட்காம, அவருக்கு கேட்காம நாங்கள் கொடுக்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவோம்? நாங்கள் ஜூத் என்று சொல்லுவோம். சரி, இது சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் பார்க்கறது என்றால் இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அவங்களுடைய இயற்கை. இது என்னது? மிகவும் கொடை கொடுக்கக்கூடியதென்பது அவர்களுடைய இயற்கையான பண்புகளில் ஒன்று. ஆனா வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான், வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான். ஆனா ரமதான்ல மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவும் எந்த நேரத்தில்? ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை சந்திக்கின்ற வேளையில்
சரி, அப்ப அவர்கள் எப்பொழுது சந்திப்பார்கள்? வகான ஜிப்ரீலு யல்காஹு குல்ல லைலத்தின் மின் ரமதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமதானில் ஒவ்வொரு இரவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். அப்ப சந்திக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். அதிகம் கொடை கொடுக்கக்கூடியது என்பது அவர்களுடைய பண்புகளில் ஒன்று. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரமதானில் ஒவ்வொரு இரவும் அவர்கள் சந்திப்பார்கள். சந்திக்கின்ற பொழுது மிக அதிகமாக கொடை கொடுப்பார்கள். ஃபயுதாரிசுஹுல் குர்ஆன். குர்ஆனை இப்போ சந்திச்சு இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குர்ஆனை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். என்னது? குர்ஆனை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். சரி, சொல்லிட்டு ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன யல்காஹு ஜிப்ரீலு அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா. இப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் ஒவ்வொரு இரவும் சந்திப்பார்கள். சந்திக்கின்ற நேரத்தில் மிக அதிகமாக கொடை கொடுப்பார்கள். அதுக்கு உதாரணம் சொல்வதென்றால் மினர் ரீஹ் அல் முர்சலா. ரீஹுல் முர்சலா என்னது? வேகமாக வீசுகின்ற காற்றை விட அதிகமாக கொடை கொடுப்பார்கள். விளங்கிட்டா? காற்று வேகமாக வீசினுச்சுண்டா அதன் மூலமாக நலவு உண்டாகும். அதே சூறாவளியா மாறினுச்சுண்டா அழிவு உண்டாகும். அப்ப இந்த இடத்துல கொடை என்பது நன்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அப்ப அந்த நன்மை அவசரமாக போவதனால் என்ன செய்யும்? எல்லோரையும் போய் அடையும். அதனால தான் அவர்கள் மினர் ரீஹில் முர்சலா, மினர் ரீஹ் அல் முர்சலா, வேகமாக வீசுகின்ற காத்து. இப்ப காத்து மெதுவாக வீசினால் என்ன செய்யும்? ஒரு ஏரியாவை தான் கவர் பண்ணும். ஒரு தடை வார நேரத்தில் அங்க நின்றுடும். ஆனா வேகமாக வீசினால் தடையை தாண்டி செல்லக்கூடியதாக இருக்கும். தடையை தாண்டி செல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய கொடை எப்ப இருந்தது? ரமதான் மாதத்தில் காணப்பட்டது. சரி, நாங்கள் ஜூத் என்று சொன்னா என்னன்னு சொன்னோம்? கொடை. கொடைண்டா கேட்காம கொடுப்பது. கேட்காம கொடுப்பது ஜூத். சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானில் அவங்க கொடை அதிகமாக கொடுத்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று என்னது? என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய கொடை அதிகமாக இருந்துச்சு. ஒன்று. இரண்டாவது என்னது? என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். அப்ப குர்ஆனை கற்கின்றதும் ஒரு காரணமாக இருக்குது. அப்ப குர்ஆனை கற்றுக்கொள்வது ஒரு காரணம். முதலாவது காரணம் என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பது. அப்ப இந்த இரண்டு காரணங்களும் அந்த இடத்திலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் புகாரி முஸ்லிம்ல இன்னொரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரமதான்ல ஒரு முறை என்ன செய்வாங்கன்னா, ரமதான்ல ஒரு முறை குர்ஆனை முழுமையாக கற்றுக் கொடுப்பாங்க. குர்ஆனை முழுமையாக ஒரு முறை. இதுதான் அவர்களுடைய நடைமுறையில் இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடம் அது 2 முறை நடந்தது. அப்ப ஒரு தரம் இல்லாம 2 முறைகள் முழுமையாக குர்ஆன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. சரி, அப்ப கற்றுக் கொடுக்குறேன்னா இப்படி இவங்க என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுவாங்க, அவங்க பார்ப்பாங்க. அப்படி நடக்கும். அதே போல என்ன செய்வாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க? அவங்க கேட்பாங்க. அப்ப இப்படியான ஒரு முறை அங்கே நடந்தது. அப்ப இந்த 2 முறைக்கும் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. சரி, அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. நல்லவர்கள், சாலிஹான மக்கள், மார்க்கத்தோட தொடர்புள்ளவர்கள், இந்த பாவங்களில் ஈடுபடாதவங்க, வீணான வேலைகளில் ஈடுபடாதவர்களுடன் சேர்ந்து இருப்பதென்பது நன்மைக்கு வழிவகுக்கக்கூடியது. அதே நேரத்தில் சுவர்க்கத்தின் வாயிலை திறக்கக்கூடிய ஒன்று. ஏன்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட இருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக். அப்ப நாங்க நல்ல மனிதர்களுடன் இருப்பதனால் அவங்க என்ன செய்வாங்க? நல்லதான் சொல்லுவாங்க, தொலை நம்புவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நல்ல குணங்களை படிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு தெரியாது எவ்வளவோ நல்ல குணம், நாங்கள் சில நேரங்களில் இதுதான் நல்ல குணம்னு விளங்கி வச்சிருப்போம். அப்ப அது அவங்கள்ட்ட இருந்து பார்க்குற இடத்துல இல்லை, அது இல்லை, அதை விட நல்ல குணம் இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம்? அவங்கள்ட்ட இருந்து படிக்கலாம். அப்ப அவங்களோட உட்காருவது, அவங்களோட பேசுவது, அவங்களுடைய செயற்பாடுகளை கவனிப்பது, இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் நல்வழி பெறுவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகவே அது காணப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு அழகாக பார்க்கலாம். அதே நேரத்தில் குர்ஆன் ரமதான் மாதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவர்கள் ஓதி காட்டியிருக்கிறார்கள். இது எப்ப நடந்துச்சு? ரமதான் மாதத்தில். அப்ப ரமதான் மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பை இந்த ஹதீஸ் எமக்கு விளங்கப்படுத்துகிறது. அப்ப குர்ஆன் என்பது ரமதான் மாதத்தோட மிகவும் இணங்கியது, பின்னி பிணைந்தது என்பதை நமக்கு அழகாக இந்த ஹதீஸ்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, எத்தனையாவது ஹதீஸ் அது? 20வது ஹதீஸ். 21வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி غير أنه لا ينقص من أجر الصائم شيئا. யார் ஒருவர் நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கிறாரோ அவருக்கு இருக்கின்ற நன்மையை போன்று அவருக்கும் இருக்கிறது. யாருக்கு? அவருக்குண்டா நோன்பு திறக்க வைக்க கூடியவருக்கு. லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிமி ஷை, அவருக்கு இருக்கக்கூடிய நன்மையை போன்று அவருக்கும் இருக்குது என்றால் நோன்பாளியுடைய நன்மை குறையுமா? அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுமா? இல்ல, அவருடைய நன்மை அப்படியே இருக்கும். அதே போல நன்மை இவருக்கும் கொடுக்கப்படும் என்கூடிய செய்தி. இது ஷேக் அல்பானி சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாலும் இந்த ஹதீஸ் அதிகமான உலமாக்கள் பலகீனமான செய்தி அப்படின்னு சொல்றாங்க, அதிகமான உலமாக்கள். ஆனா ஷேக் அல்பானி என்ன சொல்றாங்க? சஹீன்னு சொல்றாங்க. ஷேக் முஸ்தபா அல் அதவி, அதே போன்று ஷேக் சாலிஹ் அல் உசைமின் போன்ற பெரும் அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பலகீனமானது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த ஹதீஸ் பலகீனம் அப்படின்னு வச்சு கொண்டாலும் அது சிறப்பான அம்சம் தான். ஏன் சிறப்பான அம்சம்? உணவளிப்பது. என்னது? உணவளி. ஒருவருக்கு நாங்க உணவளிப்பது என்ற அந்த தலைப்புக்கு கீழால என்ன செய்யும்? அது சேரும். இந்த ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றின் அடிப்படையில் சஹீஹான செய்தி என்று வைத்துக் கொண்டால் இந்த ஹதீஸ் என்னது? சொல்லக்கூடிய நன்மை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா தரப்போதுமானவன். சரி, இதுல ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இவங்க அபு அப்துர் ரஹ்மான். யாரு? அபு அப்துர் ரஹ்மான் என்ற குன்னியத்தை கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி. மதீனாவில் வாழ்ந்தவர்கள். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஃபத்ஹு மக்கா நேரத்தில் ஜுஹன், அதாவது ஜுஹனின்னு வருது தானே, ஜுஹனியா அந்த கபீலாவுடைய கொடியை சுமந்தவர்களாக நின்றார்கள். அவருடைய பேர் என்னது? ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனின்னு சொல்லக்கூடிய சஹாபி. சரி, அப்ப இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கணும். எப்படி விளங்கணும்? ஒரு ஆள் நோன்பு துறக்க வைத்தால் நோன்பு துறப்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை போன்று நோன்பு துறக்க செய்பவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். சரி, அப்ப இந்த செய்தி பலகீனமானது என்று வச்சு கொண்டாலும் அவருக்கு என்ன நன்மை இருக்குது? உணவளித்தார் என்ற அந்த நன்மை இருப்பதாக நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் உணவளித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நோன்பு காலங்களில் நோன்பு திறக்க செய்வது என்பது நன்மையான விஷயம். அதில் மாற்று கருத்து இருக்குதா? மாற்று கருத்து இல்லை. சரி, சிந்திக்க வேண்டிய பகுதி என்னென்னா, ஒரு 10 பேரை நோன்பு திறக்க கூப்பிட்டாச்சு வீட்டுக்கு. கூப்பிட்டா அந்த 10 பேருக்காக வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்கள்
எத்தனையோ இரவுகள் இருந்து அவர்களுக்காக வேண்டி உணவு செய்யணும் இல்லையா? அப்ப அந்த உணவு செய்கின்ற நேரங்கள் எல்லாம் குர்ஆன் ஓதுகின்ற நேரம், கியாமுல் லைல் தொழுகின்ற நேரம். இப்ப இந்த நேரங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே இதுல பெய்த்திடும். போகுமா இல்லையா? இதுல பெய்த்திடும். ஏன்னா பெண்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஒரு உணவோட நிப்பாட்டி கொள்வாங்களா? இல்ல. வாரவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லவும் போகணும், வகை வகையா இருக்கவும் போகணும். பெண்ணுங்க பேசுறத பார்த்தா மௌலவியை கூப்பிடப்படான்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரியா? கூப்பிடுவானா? ஜஸாக்கல்லாஹ் கைரா. சரி, அப்ப என்னது அந்த அப்ப இது வந்து என்னன்னா அவங்களுக்கு, அது ஆண்களுக்கும் அதுல என்னது, இப்ப அதுக்கு தேவையான உணவுகள்லாம் வாங்க போகணும். இப்ப பெரும்பாலும் வந்து நாங்க எப்படி பிளான்ல இருப்போம்னா, அரபு நாடுகள்ல இருக்கிற நாங்க வந்து அதாவது ரமலானுக்கு முந்தின கிழமையே என்ன செய்வோம், பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு ரன் பண்ணலாம். ஏன்னா நோன்பு என்பது வந்து அமல்கள் செய்கின்ற ஒரு மாதம். அந்த மாதத்தில் ரோட்டுகள் அலைஞ்சு கொண்டு கடைகளுக்கு அலைஞ்சு கொண்டு இருக்காமலுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு கொஞ்ச நாளை ஓட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் வேலை பார்ப்போம். சரி, அப்போ அதெல்லாம் போக இந்த இதில் வந்து இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நேரம் வந்து வீணாகுது. நாங்கள் நேரத்தை வீணாக்க கூடாது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ரமலான்ல வந்து நேரம் என்பது மிக முக்கியமானது. இது ஒரு விஷயம். இது வந்து நோன்பு துறக்க செய்யக்கூடியவர்களுடைய பக்கத்தில் காணப்படக்கூடிய செய்திகள். இப்போ நோன்பு திறக்க போறவங்க, இப்போ ரமலான் வந்துச்சுண்டா, இப்போ நான் வந்து அரபு நாடு தான் நான் பேசுறேன்னா, அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக நாங்கள். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வேலைக்கு போவோம் இல்லையா? வேலைக்கு போயிட்டு என்ன எத்தனை மணிக்கு வருவோம்? சில நேரங்கள் 5 மணி 6 மணி ஆகும். நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வருவோம். சிலவங்க நேரத்தில் வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா நோன்பை திறந்துட்டு மாரிபை தொழுதுட்டு என்ன செய்வாங்க, உறங்குவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து தராவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கெப் இருக்குது மாரிபில் இருந்து இஷா சலாக்கு. அப்போ அந்த நேரம் வந்து எங்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். அப்போ நாங்கள் தான் கியாமுல் லைல்ல நிற்கலாம். அப்போ இஃப்தார் அழைப்பு கிடைச்சி இஃப்தாருக்கு போனா அந்த நாளே தலைகீழாக மாறுகிறதா இல்லையா? அது நாங்கள் அனுபவிச்சது தானே, அனுபவிச்சது. அப்ப இதுல வந்து அப்ப இந்த 2 பகுதியும் இருக்கிறதால வந்து நாங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வேலைகளை வந்து யோசிச்சு கொஞ்சம் செஞ்சா நல்ல, செய்ய வேணாம்னு சொல்லல, நன்மையான விஷயம், செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கருத்தில் எடுத்து உங்களோட நேரமும் வீணாகாம அழைக்கிறவர்களுடைய நேரம் வீணாகாமலுக்கு பார்த்துக்கொண்டா மிச்சம் நல்ல. சரி, இதுல 21வது ஹதீஸ் நாங்க பார்த்தோம். அடுத்த தலைப்பு என்ன தலைப்பு? ஃபதாயில் அல் அஷ்ர் அல் அவாஹிர் மினர் ரமதான். ரமதான்ல கடைசி 10 சிறப்புகள். ரமதான்ல கடைசி 10 சிறப்புகள். அப்ப இதுல வந்து 22வது ஹதீஸ் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹல அல் அஷ்ரு ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு, ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 அடைந்து விட்டார். இப்போ கடைசி 10 அவங்க அடைஞ்சிட்டாங்க. நம்ம ரமலான்ல முதலாவது 10, 2வது 10, 3வது 10. முதலாவது 10க்கு என்ன சொல்றது? எத்துக்கும் என்னன்னாரா? முதலாவது 10 தான் இல்லையா? 2வது 10, 3வது 10. சரி, இந்த 3வது 10 அதாவது கடைசி 10 இதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஷத்த மிஸரஹு, அவர்களுடைய வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, 3 விஷயத்தை சொல்றாங்க. ஷத்த மிஸரஹு, அவர்களுடைய வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, அவர்களுடைய இரவை ஹயாத்தாக்குவார்கள். வ ஐகத அஹ்லஹு, குடும்பத்தை எழுப்புவார்கள். எழுப்புவார்கள்டா தூக்கத்திலிருந்து எழுப்புவார்கள், தூங்க விட மாட்டார்கள், தூக்கத்திலிருந்து எழுப்புவார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் செய்தியை பார்க்கலாம். சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடு இவ்வாறு இருந்தது. அப்ப நான் கடைசி 10 வந்துட்டா நாங்க என்ன செய்யணும்? அந்த கடைசி 10ல வந்து 7 அளவுக்கு எவ்வளவு அதிகமாக எங்களுக்கு அமல் செய்ய கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். ஏன் என்று கேட்டால் நாங்கள் பின்னுக்கால என்ன செய்வோம்? நாங்கள் சில செய்திகளை சொல்லுவோம். ஏன் இந்த இரவுல என்ன இருக்குது?
லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது. இந்த கடைசி 10ல லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது. லைலத்துல் கத்ரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 84 வருடங்கள் கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 83 அல்லது 84 வருடங்கள். அப்ப இந்த அளவுக்கு அமல் செய்த நன்மை ஒரே ஒரு இரவுல கிடைக்குது. அப்ப இவ்வளவு சிறப்பான ஒரு இரவு அந்த கடைசி 10ல இருக்குது அப்படின்னு சொன்னால் தூங்கலாமா? அந்த இரவுகளை வீணடிக்கலாமா? இல்லையா? அந்த இரவுகளை என்னது ரோடுகள்லையும் அல்லது கடைகளிலையும் அல்லது எங்களுக்கு என்னது இப்பாறு இந்த நிலையில் இந்த இரவுகளை கழிக்க முடியுமா? இவ்வளவு சிறப்பான ஒரு இரவை அல்லாஹு தாலா இந்த கடைசி 10ல் வைத்திருக்கிறான் என்று வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? அந்த கடைசி 10க்காக வேண்டி முழு தயார் நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். சரி, இதுல இந்த ரமதான் ரமதான்ல இருக்கக்கூடிய இரவுகள் இருக்குது. அந்த இரவுகள் அந்த வருடத்தின் இரவுகள் எல்லாத்தை விடவும் மிகச் சிறந்த இரவுகள் தான் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இரவுகள். விளைஞ்சா என்ன விளைஞ்சி? அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இரவுகள்ல மிகச் சிறந்த இரவுகள் ரமதானுடைய இரவுகள். அந்த ரமதானுடைய இரவை எப்படி கழிக்கிறன்னு சொல்லித்தான் மக்கள் என்ன செய்வாங்க? நிறைய பிளான் இருக்கும். என்ன விளையாடலாம், எங்க போகலாம், எங்க வரலாம். அந்த இரவை விடிய விடிய கழிச்சிட்டு சிலவங்க அப்படி என்ன செய்வாங்க? ஃபஜ்ரும் இல்லாம அப்படியே உறங்கிடுறது. சஹரம் இல்லை, ஏன்னா அவர் விடிய விடிய சாப்பிட்டு பாரு, சஹரம் இல்லை, உறங்கிடுறது. அப்ப இந்த இரவுகள் அவ்வளோ புனிதமானது. ஏன்னா இந்த இரவுகள்ல தான் என்ன செய்யறான் அல்லாஹு தாலா? நரகத்திலிருந்து இவர்களெல்லாம் விடுதலை என்று எழுத போறான். அப்ப எழுத போற நேரத்தில் நான் என்னுடைய நிலை, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? அல்லாஹு தாலா என்னை நரகிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அப்ப அந்த நேரங்களை அந்த இரவுகளை மிகவும் கவனமாக கழிக்க வேண்டும். அதிலும் அந்த ரமதானுடைய இரவுகளிலும் அதிலும் சிறந்த இரவுகள் எது? கடைசி 10 இரவுகள். கடைசி 10 இரவுகள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முயற்சி செய்து அந்த கடைசி 10 நாட்களிலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள், விசேஷமாக இரவு நேரங்களில். சரி, இது ஒரு வாசகம் வந்திருக்கு. ஷத்தமி இஸரஹு, அவர்களுடைய வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வாசகம் வந்திருக்கு. இப்ப ஷத்தமி இறுக கட்டி கொள்வார்கள்னா என்ன? இப்ப நாங்க ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஒன்று செய்கிற பொழுது நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம்? எங்களுடைய ஆடையை சரி செஞ்சு கொள்வோம் இல்லையா? நாங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது எங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்வோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இந்த இரவை அடைந்து விட்டால் இதில் நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள். இறுக கட்டி கொண்டு என்ன செய்வார்கள்? இரவை ஹயாத்தாக்க தொடங்குவார்கள். அது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னன்னா, இந்த கடைசி 10ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப் இருப்பாங்க. அப்ப அதனால அதே நேரத்தில் இந்த கடைசி 10 இரவுகள்ல மனைவிமாரோட எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்ப அந்த அர்த்தம் இதில் இருக்கிறது. அப்ப இந்த 2 அர்த்தம் எதுக்கு பொருந்துகிறது? அந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு பொருந்துதா இல்லையா? பொருந்துகின்ற ஒன்றாகவே காணப்படுகிறது. சரி, அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கவனிச்சு கொள்ளணும் வேண்டாம். இந்த மாதவிடா ஏற்பட்ட பெண்கள், அதாவது கடைசி 10ல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், இப்ப இவங்க சில நேரங்கள்ல கடைசி 10ல நாங்க என்ன செய்யணும்? நாங்க அமல் செய்யணும், நாங்க அந்த இரவை ஹயாத்தாக்கணும், அதிகமாக தொழணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனா என்ன செஞ்சிடும்? அது இயற்கை, ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப சிலவங்களுக்கு கடைசி 10ல அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுடும். அப்ப இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலும், ஒருவர் அவருடைய ஊரில் இருக்கின்ற பொழுதும் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த
நன்மைகள், தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவர் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவருக்கு செய்ய இயலாமலுக்கு போனால் அந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறார். அதே நேரத்தில் பிரயாணியும் கூட. அப்ப அதே மாதிரி ஒரு நன்மை என்ன செய்யப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவங்களுக்கு என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு திக்ர்கள் செய்யலாம். அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ அமல்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு செய்யலாம். அந்த இரவுகளை ஹயாத்தாக்கலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு நிலை வந்து விட்டது என்பதற்காக வேண்டி என்ன செய்ய தேவையில்ல, அவங்க வணக்க வழிபாடுகளை விட்டு மொத்தமாக ஒதுங்கிவிட அவசியம் கிடையாது. சரி, அடுத்தது 23வது ஹதீஸ். 23வது ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மாலா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அமல்கள் செய்வதை போன்று வேற எந்த நாட்களிலும் அவர்கள் இவ்வாறு கஷ்டப்பட்டு அமல் செய்ய மாட்டார்கள். இது முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் அங்கே செய்யலாம், இந்த ஹதீஸை பார்க்கலாம். சரி, இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அமல்களில் ஈடுபடுகிறார்கள், செய்கிறார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அப்போ கடைசி 10 வார நேரத்தில் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும், 21வது இரவு, 22, 23, 20 அதிலிருந்து 29, 30 வரைக்கும் என்ன இருந்தால் 30 வரைக்கும். அப்போ அந்த 21லிருந்து என்ன செய்யும், அந்த இரவுகள் ஆரம்பமாகும். அப்போ இந்த இரவுகளில் அதிகமாக அமல்களில் அதிகமாக நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். சரி, அடுத்த தலைப்பு என்னது, ஃபதுல் இஅ்திகாஃப் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதானில் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பதன் நன்மை. இஅ்திகாஃப்னா என்னது, பள்ளியில் தங்கியிருந்து, இரவுண்டில் தங்கியிருந்து ஒதுங்கியிருந்து அமல் செய்வது, அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்கிறேன் என்ற ஒரு நியத்தோட அவர் ஒரு மஸ்ஜிதில் ஒதுங்கியிருந்து அமல் செய்வது, இதுதான் இஅ்திகாஃப்னு சொல்றது. சரி, இதுக்கு குர்ஆன்ல எனது ஆதாரம் இருக்குது. அதே நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு அல் அஷ்ரல் அவாஹிர். கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மின் ரமதான், ரமதானின் கடைசி 10, ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும். சும்ம அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். இது ஸஹீஹுல் புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அதாவது அந்த சீசன், ஒவ்வொரு காலத்துக்கு எந்தெந்த காலங்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு உகந்ததாக இருக்குதோ அந்த காலங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை. சஹாபாக்களையும் செய்யுமாறு என்ன செய்வார்கள், அவர்களுக்கு தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப இந்த காலங்களில் ஒன்றுதான் இந்த ரமதானுடைய கடைசி 10. இந்த கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளுக்கென்றே ஒதுங்கி விடுவார்கள். அப்ப ஒதுங்கி அவர்கள் இந்த கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். அப்ப இஅ்திகாஃப் இருப்பதன் நோக்கம் என்னன்னு கேட்டால் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியவர்களாக, அதே நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு, தொழுகைகள், திக்ரு போன்றவைகளை எந்த உலக பராக்குகளையும் விட்டு, உலக பராக்குகள் ஒன்றும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அல்லாஹுக்காக வேண்டி என்று ஒதுங்கி இருந்து வணக்கங்கள் செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருப்பார்கள். அதே நேரத்தில் இஅ்திகாஃப் என்று வருகின்ற பொழுது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் நோன்பு கடைசி 10 முழுமையாக இருந்திருக்கிறார்கள். நோன்பு அல்லாத காலத்தில் அவர்கள் இருந்தார்களா என்று கேட்டால் ஷவ்வால் மாதத்தில் ஒரு முறை 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள், ஷவ்வால் மாதத்தில். அப்போ ஷவ்வால் மாதத்தில் ஏன் அந்த வருஷம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், அந்த வருஷத்துடைய ரமதான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இஅ்திகாஃப் இருப்பதற்கு வாராங்க. வார நேரத்தில் பள்ளியில் அவங்களுக்குன்னு ஒரு கூடாரம் அடிக்கப்படும். யாருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ கூடாரம் அடிக்கப்படுது.
அப்போ கூடாரம் அடிக்கப்பட்டு ஒரு தொழுகையை முடிச்சுட்டு வராங்க. பக்கத்தில் இன்னும் 2-3 சின்ன சின்ன கூடாரங்கள் அடிக்கப்பட்டு இருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தா யார் இருக்கிறாங்க? மனைவிமார்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? அப்போ எல்லாரும் வந்து கூடாரம் அடிக்க தொடங்குனா மஸ்ஜிதில் என்ன செய்யாது? இடம் இல்லாமலுக்கு பேத்திடும். அப்போ அவங்களுக்கு அதை சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அந்த வருஷம் அவங்க ஏத்திகாஃப் இருக்கலை. அப்போ அதை என்ன செஞ்சாங்க? ஷவ்வால் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அப்போ இதை ஆதாரமாக வச்சு தான் சொல்லுவாங்க ஏத்திகாஃபுக்கு வந்து என்ன தேவையில்லை? நோன்பு அவசியம் இல்லை. நோன்பு அவசியம் இல்லை. அப்போ ஒருவர் வந்து ஒரு மஸ்ஜிதில் ஒரு மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் அல்லது ஒரு பகல் பொழுது அல்லது இரவு பொழுதில் ஏத்திகாஃப் இருக்க போகின்ற நியத்தோட அவர் வந்து மஸ்ஜிதில் இருந்தாருன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கும் என்ன இருக்குது? ஏத்திகாஃப் இருப்பதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் அவங்க எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கலாமா? இல்லை, வீட்டிலலாம் இருக்க இயலாது. அவங்களும் மஸ்ஜிதில் தான் இருக்கணும். அதுவும் அந்த மஸ்ஜித் அவர்களுக்கு தகுந்ததாக அவருடைய பாதுகாப்புகள் அல்லது அவர்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு தயார் செய்யப்பட்ட இடமாக இருந்தால் அவர்களும் என்ன செய்யலாம்? மஸ்ஜிதுகளில் போய் இஅ்திகாஃப் இருக்கலாம் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக விளக்குவதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ நாங்கள் வந்து ரமதானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நன்மையான விஷயங்களில் ஒன்று வந்து இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் யார் சொல்லியிருக்கிறீங்களா? நோம்பில் 10 நாட்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், 2 கை இல்லையா? அப்போ 10 நாட்கள் தொடர்ச்சியாக இஅ்திகாஃப். அப்போ ஊர்களையும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஊர்களையும் மஸ்ஜிதுகளில் இருப்பாங்க. அதே நேரத்தில் இங்கேயும் வந்து சில மஸ்ஜிதுகள் அதுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கலாம். அந்த மஸ்ஜிதுகளில் என்ன செய்யலாம்? நாங்கள் தேவையான பேத்து எங்களுக்கு இருக்கலாம். சரி, 25வது ஹதீஸ். அதில் லைலத்துல் கத்ர் என்ன தலைப்பு? லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் குல்லி வித்ரின் மின் ரமதான். லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 இரவில் ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்ற ஒரு தலைப்பு. அப்போ இந்த தலைப்பில் 25வது ஹதீஸ் இங்கே நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஅ்தகஃப்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஷ்ரல் அவ்ஸத மின் ரமதான். ரமதானில் நாங்கள் நடுப்பத்தில்னா 2வது 10ல் நாங்கள் என்ன செஞ்சோம்? இஅ்திகாஃப் இருந்தோம். இதை யார் சொல்கிறாங்க? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு பின்னால் ஃபஹரஜ சபீஹத 20. அப்போ அந்த 20வது அன்று காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு உபதேசம் செய்கிறாங்க. என்ன உபதேசம்டா? லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு காட்டப்பட்டுச்சு. சும்மா உன்சீத்துஹா அவு நுஸ்ஸீத்துஹா. அந்த ராவி சொல்றாரு என்னது அதாவது 2 வாசகங்கள் அங்கே சொல்றார். ஒன்று உன்சீத்துஹா அல்லது நுஸ்ஸீத்துஹான்னு சொல்லியிருக்கலாம். இப்போ 2 ஒரே கருத்து தான். எனக்கு மறக்கடிக்கப்பட்டது, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று எனக்கு காட்டப்பட்டுச்சு, பின்பு எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டது. ஃபல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் ஃபில் வித்ர். நீ கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் அதை தேடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. சரி, அப்போ இந்த ஹதீஸ் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்குதா இல்லையா? தெளிவாக விளக்குகிறது. சரி, இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான், அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் இவருடைய ஹதீஸ் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் வந்துச்சு. யாருக்கு ஞாபகம் இருக்குது? அபூ சலமாவா? இல்லை, இவருடைய ஹதீஸ் அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் இவருடைய ஹதீஸ் ஒன்று வந்துச்சு. ஞாபகம் இருக்குதா? இவர் கேட்குற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ரமலான் அல்லாத காலத்திலும் அவங்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ சரி, இந்த அவர் தான் இவர் அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான். இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போகிறாரு. இவர் அபூ சலமா வந்து சஹாபி இல்லை, இவர் யாரு? தாபிஈ.
இவர் வந்து தாபி. இவர் வந்து யார்கிட்ட போறாருன்னா அபூ சயீத் அல் குத்ரி. இவர் யாரு? இவர் சஹாபி. இவர்கிட்ட போறார். இவர்கிட்ட போன நேரத்தில் அப்போ இவர் செல்றாரு என்னென்னா ஈத்தம் தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போறார். அப்போ அங்கே வச்சு இவர் கேட்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு இவர் கேட்குறார். அப்போ அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸனத்தி மினஸ் ஸினீன் இஅ்தகஃப அல் அஷ்ரல் அவ்வல். ஒரு வருடம் என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. ரமதான்ல முதல் 10 இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க, வந்து சொல்றாங்க, இன்ன லைலத்துல் கத்ர் அல்லதி தஸ்ஆ இலைஹா ஃபீமா சயஅதி மினல் லயாலி. இப்போ நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவை தேடித்தான் என்ன செய்றீங்க? முதலாவது 10 இஅ்திகாஃப் இருக்கிறீங்க. அது இந்த இரவு இல்லை, இதை தொடர்ந்து வரக்கூடிய இரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மறுபடியும் நடு 10 என்ன செய்யறாங்க? இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இஅ்திகாஃப் இருக்கிறதோட சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க? இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இப்போ 20வது அன்று காலையில் மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாராங்க, வந்து சொல்றாங்க, நீங்க இஅ்திகாஃப், அதாவது நீங்க எதை தேடி நீங்க இஅ்திகாஃப் இருக்கிறீங்களோ அது இந்த இரவுகள் அல்ல, இதை தொடர்ந்து வரக்கூடிய இரவுகள்ல. அப்ப இது என்னது? கடைசி 10. அப்ப அந்த கடைசி 10ல மறுபடியும் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. சஹாபாக்களும் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு கனவை கண்டதா சொல்றாங்க. என்ன கனவென்றால், அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த ஃபஜ்ர் நேரம், அந்த இரவு முடிஞ்சு அந்த ஃபஜ்ர் நேரம் அவங்க ஒரு அதாவது நீர் கலந்த மண்ணில் சுஜூது செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் 21வது ராவு, அந்த இரவு முடிஞ்சு அந்த ஃபஜ்ர் தொழுகை, அப்ப அந்த ஃபஜ்ர் தொழுகையில் இந்த சம்பவம் நடக்குது. சரி, இப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கட மஸ்ஜித் வந்து பண ஓலைகளால போடப்பட்டிருக்குது. இப்ப கீழே இருந்து மேலே பார்த்தோன்னா வானத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? வானம் அப்படியே விளங்கும். அப்ப அப்படித்தான் அந்த எங்களுடைய கூரை இருந்துச்சு, மஸ்ஜிதுடைய கூரை. இப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் அப்படியே என்ன செய்ய, திடீரென்று ஒரு மலை மேகம் தோன்றியது, மழை பெய்கிறது. இப்ப மழை பெய்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு உறுதியாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதுட்டு வராங்க, நெத்தியிலையும் அவங்களுடைய மூக்கிலையும் என்னது? அந்த மண் பட்டு இருந்துச்சு. மழை பெய்யுது, அந்த மண் பட்டு இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூக்குடைய நுனிப்பகுதியால் அப்படியே நீர் சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் கண்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவின் பிரகாரம் அப்ப அந்த வருஷம் எப்ப லைலத்துல் கத்ர் இரவு வந்திருக்குது? கடைசி 10ல 21வது ஆண்டு. 21வது ஆண்டு. சரி, இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், லைலத்துல் கத்ருடைய இரவு சம்பந்தமான ஹதீஸுகளை நாங்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான செய்திகள் வந்து எதுல வருது? நோன்பு 27 குறித்து வருது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்காவது கடைசி 10ல ஒற்றைப்படையான இரவுகள்ல வணக்கம் புரிவதற்கு கடினமாகிவிட்ட, ஏதாவது ஒன்று நடந்து அவருக்கு செய்ய இயலாமலுக்கு போய்விட்டால் நீங்க என்ன செய்யுங்க? 27 தவற விட்டு விடாதீர்கள். இந்த செய்தியை பார்க்கலாம். சஹாபாக்களும் அதிகமானவர்கள் 27 என்ன செய்யலாம்? லைலத்துல் கத்ருடைய இரவு வரலாம் என்பதை அதிகமானவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் வந்து இப்ப இந்த ஹதீஸ்களையும் நாங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ர் என்பது ஒரு இரவுக்கு சொந்தமானது கிடையாது, மாறி மாறி வருமா இல்லையா? அதில் மிகவுமே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு இரவாக 27 இருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இரவாக வரலாம், வராமலுக்கும் போகலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? முழுமையாக கடைசி 10 முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும்? வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். சரி, அப்ப
சரி, அடுத்த ஹதீஸ் என்னது? 26வது ஹதீஸ். சரி, 26வது ஹதீஸ் என்ன தலைப்பு? லைலத்துல் கத்ருடைய இரவில் ஓதுகின்ற பிரார்த்தனை. இந்த ஹதீஸ் கூட அதிகமான உலமாக்கள் என்ன செய்யக்கூடிய ஹதீஸ். இது பலகீனமான செய்தி என்று சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று வரக்கூடிய செய்தி. ஆனால் ஷேக் அல்பானி என்ன செஞ்சுக்கிறாரு, இது சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் இந்த ஹதீஸோ இந்த துவாவை ஓதலாம். அதே நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவுல வந்து நாங்கள் பொதுவாக என்ன செய்யலாம், பிரார்த்தனைக்குரிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யலாம். சரி, 27வது ஹதீஸ் அந்த என்ன தலைப்பு? 27 இல்லை, அது இல்லை, அதுக்கு அடுத்தது ஆதாபு சாயிப், நோன்பாளி பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ற தலைப்பு. அப்ப அந்த தலைப்புல 27வது ஹதீஸ் அப்படிதானே? 27 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ருப்ப சாயிம், முக்கியமான ஒரு ஹதீஸ் இது. ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ வ ருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். இது எத்தனாவது ஹதீஸ்? எழுதானே 28. சரி சரி. அப்ப இதுல வந்து இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ருப்ப சாயிம், எவ்வளவோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, அவருடைய நோன்புல பசிச்சிருந்தது மாத்திரம்தான் அவருக்கு மிச்சம். வருப்ப காயிமின், எவ்வளவோ நின்று வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், அவருடைய கியாமில், கியாம்னா இரவுல நின்று வணங்கியதுல அவர் விழிச்சிருந்தது தான் மிச்சம் அப்படின்னு வரக்கூடிய செய்தி. இது இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. ஷேக் அல்பானி சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த செய்தி வந்து எதை நமக்கு விளங்கப்படுத்துது அப்படின்னு கேட்டால், ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அது பூரணமாக அமைவதற்கு சில ஒழுங்குமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு நோன்பாளி அவன் நோன்பு பிடித்தால் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை அவன் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்களை அவன் செய்ய வேண்டும். அப்ப இவைகளை எல்லாம் பேணாமல் ஒருவர் நோன்பு பிடித்தால் அவருடைய நோன்பில் எந்த பலனும் இருக்காது. அவர் என்ன செய்வார், அவருடைய நன்மைகளை ஒவ்வொருத்தருக்காக பிரித்து கொடுத்துடுவார். ஏன்னா அவர் ஒழுங்க பேணலை, அவர் என்ன செய்யலை, அவர் வந்து நன்மையை சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன செய்யலை, அவர் பேணல்ல, அவர் செய்யலை. அதனால அவருடைய நோன்புல எந்த விதமான நன்மையும் இல்லை. இருக்குமா? இருக்காது. சரி, நாங்க அந்த ஹதீஸ்களை நாங்க பார்த்தோம். ஒரு நோன்பாளி என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது? லா யஸ்ஹப், என்ன செய்யக்கூடாது? நோன்பாளி சாப்பிடக்கூடாது. ரைட், சரி. நோன்பாளி சாப்பிடலாமா? நோன்பாளி சாப்பிடக்கூடாது. ரைட். இப்ப நோன்பு சாப்பிடாம ஒருத்தர் நோன்பு பிடிச்சாரு. சரி, இப்ப அவர் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது? அவரை சண்டை பிடிக்க கூடாது. ரைட். கோபப்பட்டு ஒருத்தரை எரிஞ்சி பேசிவிடக் கூடாது, திட்டுவிடக்கூடாது. அவர் என்ன செய்யக்கூடாது? மடத்தனமான, அதாவது அறிவிலியான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவர் வந்து கோபப்பட்டு அவரை ஒருத்தரை வந்து சத்தமிட்டு கூச்சலிட்டு இல்லையா அவரை திட்டிவிடக்கூடாது. இப்படியான விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கின்ற பொழுது அவருடைய நோன்புக்குரிய நன்மை என்ன செய்யும்? எல்லாம் வெளியே பேசிடும். அப்ப இந்த விஷயங்களை செஞ்சாருண்டா அவருடைய நோன்புடைய நன்மைகள் எல்லாம் குறைக்கப்படும். அப்படி வருகின்ற பொழுது அந்த நோன்பாளிக்கு எது மாத்திரம் மிஞ்சும்? பசிச்சிருந்தது மாத்திரம்தான் மிஞ்சும். இப்ப நோன்பு பிடிச்சா சாதாரணமாகவே அவருடைய வலிமையான நிலையிலிருந்து அவர் மாறிடுவாரா இல்லையா? அவர் பசியோடு இருப்பாரு, தாகத்தோடு இருப்பாரு, கொஞ்சம் கோபமும் வரும். ஆனா என்ன செய்யணும்? அடக்கி கொள்ளணும். இது எங்க இருந்து அடக்கணும்? ஆரம்பத்தில இருந்து இல்லை. இது எங்க இருந்து அடக்கணும்டா? தனது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். தனது மனைவி, தனது பிள்ளைகள் இல்லையா, தன்னோடு வேலை செய்யக்கூடியவர்கள், தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள், தனது தாய், தனது தந்தை, தனது உறவினர்கள். அப்ப இது எல்லாம் இங்கிருந்து எல்லாம் வரணும். இப்ப வெளியில மாத்திரம், சமூகத்துக்கு மத்தியில மாத்திரம் நான் எனக்கு கோபம் வராது அப்படின்னு காட்டிக்கொள்வது அது நடிப்பு. அப்ப அவர் வந்து அவருடைய குடும்பத்திலிருந்து என்ன செய்ய இந்த விஷயங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சரி, அடுத்த ஹதீஸ் என்னது?
28வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் பிஅன் யத தஆமஹு வ ஷராபஹு. ரவாஹுல் புகாரி. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, யார் ஒருவர் பொய் சொல்வதையும் தவறான நடத்தைகளில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ, அப்போ கவுலு ஜூர்ன்னு சொன்னால் பொய் மாத்திரமல்ல, நான் சொல்கிறேன், கவுலு ஜூர் பொய்யான வார்த்தைகளையும் அதே நேரத்தில் என்னது தவறான நடத்தைகளையும் யார் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவருடைய உணவையும் அவருடைய குடிபானத்தையும் அவர் விடுவதால் அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது? அல்லாஹ்க்கு ஒரு தேவையும் இல்லை. அப்போ இந்த ஹதீஸ் எங்கே பதியப்பட்டிருக்குது? புகாரியில் பதியப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதில் கவுலு ஜூர் அப்படின்னு சொன்னால் பொய் வரும், மற்றவர்களை குறை பேசுவது வரும், கீபத் வரும், அதே போன்று கோல் சொல்வது வரும், திட்டுவது வரும். இப்போ என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் மோசமான வார்த்தைகளுக்கு அதெல்லாம் அதில் வரும். எல்லாம் வருமா இல்லையா? எல்லாமே வரும். அப்போ இவைகளை எல்லாம் மிகவும் கவனமாக என்ன செஞ்சு கொள்ளணும்? தவிர்த்து கொள்ளணும். என்னது சிரிக்கிறத பார்த்தா கஷ்டமாக்கி கொள்ளையா? சரி, அப்போ இவைகளை எல்லாம் என்னது அப்போ தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நோம்பாளி என்பவர் என்ன செய்யணும்? யாருடையும் பேசாமல் இருந்தால் மிச்சம் நல்லம் இல்லையா? பேசாமல் இருந்தால் மிச்சம் நல்லம். அப்போ என்ன, நாவை பாதுகாத்து கொண்டால் இல்லையா? நாவை பாதுகாத்து கொண்டால் மிகவும் சிறந்தது. அப்போ நாவை பாதுகாத்து கொண்டால் நோன்பை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, இப்போ 28வது ஹதீஸ். அடுத்த தலைப்பு அஹ்காம் ஃபிஸ்ஸியாம், நோன்பின் சட்டங்கள். அந்த தலைப்பில் சில ஹதீஸ்களை கொண்டு வராங்க. இதில் 29வது ஹதீஸ், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யுபையித்தி சியாம கப்லல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு, யார் ஒருவர் இரவில் நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது. ஃபஜ்ருக்கு முன்னால் யார் ஒருவர் நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு அவருடைய நோன்பு செல்லுபடி ஆகாது. சரி, இது சஹீஹுன் நஸாயில பதிவாகக்கூடிய செய்தி. அதோட சேர்த்து இன்னொரு ஹதீஸோடு வந்திருக்கிறாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, மல்லம் யுஜ்மிஇ சியாம கப்லல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்னால் யார் ஒருவர் உறுதியாக நான் நோன்பு பிடிக்கிறேன் என்ற எண்ணம் வரவில்லை என்றால், உறுதி வரவில்லை என்றால், ஃபலா சியாம லஹு, அவருக்கு அவருடைய நோன்பு செல்லுபடி ஆகாது, அவர் நோன்பு பிடிச்சவராக கருதப்பட மாட்டாது. சரி, இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. ரைட். ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். சரி, அப்போ அதே நேரத்தில் உம்மஹாத்துல் மோமினின் இல்லையா? அப்போ இவங்க ஹிஜ்ரிக்கு முன்னால் 18வது வருஷம் இவங்க பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 41 இவங்க என்ன செய்கிறாங்க? மரணிக்கிறாங்க. இவருடைய சகோதரர் பேர் என்னது? அப்துல்லா இப்னு உமர். இவர் கூட பிறந்த சகோதரர். சரி, அப்போ இவங்களை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. நாங்கள் இந்த நேரம் போதாது, நாங்கள் இவ்வளோ போதும் இல்லையா? அப்போ இந்த ராவியை பற்றி எங்களுக்கு இவ்வளோ போதும். சரி, இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதிகள் என்னென்னா, ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னால், ஃபஜ்ருன்னா என்னது? சுபுகுடைய நேரம் இருக்குதானே, அந்த நேரத்துக்கு முன்னால் ஒருவர் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்ன நீயத்து அவருடைய மனதில் வரலண்டா, வாயெல்லாம் சொல்றல நவை தூ சோமகதின் அதெல்லாம் என்னல்ல, அது ஒரு நீயத்தல். அதாவது பொதுவாக வணக்க வழிபாடுகளில் நீயத்துக்கள் எதுவுமே வாயால மொழிவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை. நீயத் என்று சொல்லக்கூடியது என்னது? உள்ளத்தில் வரக்கூடியது. இப்போ ஒருவர் நான் நோன்பு நோட்கிறேன் என்பது ஃபஜ்ருக்கு முன்னால அவருக்கு உள்ளத்தில் வரலன்னு சொன்னால் அவர் என்னது? அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரி, இப்போ உங்களுக்கு இது சம்பந்தமாக நினச்சிட்டு கேள்வி இருந்தால் கேளுங்க, நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.